ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நாங்கள் இந்த டைம் பொங்கல் வைக்கல. ஜஸ்ட்டு நார்மலான சாப்பாடு, ஒரு நார்மலான டே மாதிரி தான் எங்களோட பொங்கல் இந்த டைம் போச்சுது. பொங்கலுக்கு போட்ட கோலம் 3 days ஆனதுக்கப்புறமும் அழியாமல் சூப்பராக இருந்துச்சுது. யாருமே அதை மிதிக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்தே நான் தான் கோலம் போடுவேன். அம்மாவுக்கு வந்துட்டு கோலம் போட தெரியாது. ஸோ அவங்க வந்து கோலம் போட்டுக்கிட மாட்டாங்க. அந்த டைம்லலாம் யார் வீட்லையாவது போடக்கூடிய கோலத்தை பார்த்து தான் நம்ம போடுவோம். இப்போ வந்துட்டு நிறைய கூகுளில் நம்ம சர்ச் பண்ணலாம். நிறைய வகையான புக்ஸ் எல்லாமே இருக்குது, கோல புக்ஸ் எல்லாமே. அந்த டைம்லலாம் யாராவது ஒருத்தங்க வீட்டில் தான் கோல புக் இருக்கும், இல்லாட்டி கோலம் வரைஞ்ச நோட்டு வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து பார்த்து வரைஞ்சி நான் நோட்டெல்லாம் வச்சுருந்தேன். எப்போனா நான் ஸ்கூல் படிக்கும்போது. அதுக்கப்புறமா காலேஜ்லாம் போனதுக்கப்புறமா அந்த கோலம் போடுற அந்த ஒரு விஷயமே மறந்து போயிடுச்சு. எப்போது லீவுக்கு வரும்போது நான் வந்துட்டு போடுவேன். அகைன் ஹாஸ்டல் போனதுக்கப்புறமா கோலம் போடுறது மறந்துடும். லஞ்சுக்கு ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு 11:30க்கு ஃபிஷ் வாங்கி கொடுத்துட்டு 12:15க்கு எனக்கு ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணனே தெரியலை. ஸோ ஒரு 6 துண்டு மீனை முதல்ல எடுத்து மேரினேட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு மட்டும் ரசம் தனியாக வச்சுட்டேன். அதை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 12:05க்கு ரெடி ஆகிடுச்சு அவங்களோட சாப்பாடு. அதை கொடுத்து அவங்க வந்துட்டு திரும்ப வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் மீதி இருந்த மீனை அடுத்தது கழுகி திரும்ப அதை மேரினேட் பண்ணி 5 தலையோட பீஸ் இருந்துச்சு, அதுவும் 2 வால் பகுதி இருக்குல்ல அந்த பகுதியும் போட்டு குழம்பு வச்சேன். மீதி எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணேன். ஃப்ரை பண்ணும்போது கடைசியில் அந்த மசாலா உதிர்ந்து இப்படி பிளாக் கலரில் இருக்கும்ல, அந்த மசாலா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷோட அந்த பீஸை விட அந்த மசாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் எனக்கு மீனை விடவும் முட்டை ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. என்னடா இவ்வளோ பெரிய முட்டையை வச்சு சாப்பிட்றான்னு நினைக்காதீங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த முட்டை சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் வந்துட்டு முட்டை சாப்பிட்டேன். ஸோ நான் வந்துட்டு முட்டையும் அந்த மீனோட பீஸ் வந்துட்டு 1 இல்லைன்னா 2 தான் நான் எடுத்துப்பேன். மீதி எல்லாமே வீட்டில் அவங்களுக்கு தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த குழம்புல இருந்த மீனுமே நான் எடுக்கலை, அவங்களுக்கு தான் வச்சுருந்தேன். முட்டை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அதையே நான் சாப்பிட்டுட்டேன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரையில் இருக்கக்கூடிய அந்த கடைசி அந்த உதிர்ந்து இருக்கக்கூடிய அந்த மசாலா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு கொஞ்சம் மீன், அதுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி கொஞ்சம் சாப்பாடு, அதில் கொஞ்சமாக முட்டை பிச்சு வச்சு அதை அப்படி எடுத்து சாப்பிட்றது எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அது உங்களில் எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படிங்கிற மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஈவினிங் மைதா மாவு வச்சு வித்தவுட் எக்கு ஒரு கேக் பண்ணியிருந்தேன். நல்லா சாஃப்டாக தான் வந்துச்சுது. கடைசியாக குச்சி வச்சு குத்தி பார்க்கும்போது எதுவுமே ஒட்டாத உடனே எடுத்துட்டேன். இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே 2 குத்துனது 2 ஓட்டை இருக்கும். அதுக்கப்புறமா எடுத்தது ஆற வச்சு வீடியோ எடுக்கலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அதை எடுத்து காலி பண்ணிட்டாங்க வீட்டில் இருக்கவங்க. எனக்கு கடைசியாக ஒரு சின்ன பீஸ் கிடச்சிது. அதுவும் ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. எக் இல்லாமல் பண்ண கேக். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையுமே பார்க்குறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.